ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறது நடப்பு த கண்டினியூஷன் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள். இதில் நம்ம பார்க்க போகிறது சிறப்பு அந்தஸ்து மாநிலங்கள். சிறப்பு அந்தஸ்து மாநிலங்கள் அது என்ன அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிறப்பு அந்தஸ்து மாநிலங்கள் அப்படிங்கிறது. சிறப்பு அந்தஸ்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிறப்பு அந்தஸ்து மாநிலங்கள் இது எதற்கு கொடுப்பாங்க? சிறப்பு அந்தஸ்து மாநிலங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து சில மாநிலங்களுக்கு, பின்தங்கிய மாநிலங்களுக்கு, அந்த மாதிரி பின்தங்கிய அந்த கூறுகள் கொண்ட மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடியதான் இந்த சிறப்பு அந்தஸ்து. அப்போ சிறப்பு அந்தஸ்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா, எஸ்பெஷலி அந்த ஃபண்ட் அலோகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்றவங்களிருந்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்குது. இப்போ ஒரு குழந்தை வந்து ஸ்பெஷல் சைல்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் கேர் அதிகமாக எடுத்துக்குவோம். மற்றவங்கள்ட்ட இருப்பதை விட கொஞ்சம் அதிகமாக கேர் எடுத்துக்குவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் ஒரே மாதிரி இல்லை. சில மாநிலங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம், கூடுதல் பொருளாதார உதவி கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் சிறப்பு அந்தஸ்து மாநிலங்கள் அப்படிங்கிறது. இப்போது எந்த ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இதில் வந்து ஒரு கேபினெட்டில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுங்க அப்படின்ட்டு ஒரு மாநிலம் வந்து அவங்க கேபினெட் வந்து டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. அது எந்த மாநிலம் அப்படின்றது தான் எங்கள் இன்றைக்கி ஏரியா இந்த கரண்ட் அஃபேர்ஸில் வரும். அது என்ன அப்படின்னா பீகார். இந்த சிறப்பு அந்தஸ்து மாநிலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் ஸ்டேட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரப்போசல்ஸ் வந்து இது வந்து கான்ஸ்டியூஷனில் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, இது இந்திய அரசியலமைப்பில் கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே கொண்டாந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து 5th ஃபினான்ஸ் கமிஷனில் கொண்டு வந்தது. 5th ஃபினான்ஸ் கமிஷன், 5வது நிதிக்குழுவை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது வரைக்கும் எத்தனை நிதிக்குழு அமைச்சிருக்கிறாங்க? இப்போ ரீசெண்டாக ஒரு நிதிக்குழு அமைச்சாங்க. அந்த நிதிக்குழுவோட தலைவர் யார்? நிதிக்குழு எந்த ஆர்டிக்கிளோட தொடர்புடையது? டைப் பண்ணுங்கள், சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனாவது நிதிக்குழு அது? வெரி குட். ஸோ 16th ஃபினான்ஸ் கமிஷன் அமைச்சிருக்கிறாங்க. அரசு வந்து 16th ஃபினான்ஸ் கமிஷன், 16வது நிதிக்குழு. இந்த 16வது நிதிக்குழுக்கு வந்து என்ன ஆர்டிக்கிள் சம்மந்தம் அப்படின்னா சூப்பராக சொல்லியிருக்கீங்க. ஆர்டிக்கிள் 280. ஆர்டிக்கிள் 280 பிரகாரம் 1+4 மெம்பர்ஸ், மொத்தம் 5 மெம்பர்ஸ், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து அமைப்பாங்க. இந்த ஃபினான்ஸ் கமிஷன் நிதிக்குழுவோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் என்ன இதில் அந்த நிதியை ஷேர் பண்ணிக்கிறது, எப்படி பங்கீடு பண்ணக்கூடிய அப்படிங்கிற அந்த வரைமுறைகள் எல்லாமே அவங்க கொடுப்பாங்க. ஸோ இப்போது இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷன் யார் தலைமையில் வந்து அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்த் பனகாரியா தலைமையில் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. இவர் ஏற்கனவே என்ன பொசிஷனில் இருந்தார்னு தெரியுமா? ஏற்கனவே இவர் என்ன பொசிஷனில் இருந்தார் அப்படின்னா, இவர் தான் ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்பர்சன் ஆஃப் த நிதி ஆயோக் வந்து நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1st January 2015. ஸோ அப்போ ஒரு January 2015 January 2017 வரைக்கும் இருந்தார். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஏடிபின்னு சொல்லக்கூடிய ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், அந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் வந்து சீஃப் எக்கனாமிஸ்டாக இருந்தார், தலைமை பொருளாதார நிபுணராக இருந்தார். ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்னு சொல்லக்கூடிய ஏடிபி இது எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க அடிக்கடி. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, எங்கே இருக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொன்றும் கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணும்போது அப்படியே அதோட லிங்க், அது தொடர்புடையது எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். நிதி ஆயோக், அப்போ நிதி ஆயோக்னா நிதி அப்படிங்கிறதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன? NITI ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட்? நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நீங்கள் இங்கிலீஷ் தமிழ் மீடியத்தில் நீங்கள் படித்தாலும் நித்தி அப்படிங்கிறதோட டிரான்ஸ்லேஷன் என்னென்னு கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் தான் இருக்கணும். நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஓகே, ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தேன். ஸோ வாட் இஸ் ஏடிபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏடிபிங்கிறது ஆசிய வளர்ச்சி வங்கி. இந்த ஆசிய வளர்ச்சி வங்கி எங்கே உள்ளது? ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்.
இந்த ஏடிபி வந்து கேட்பாங்க. ஏடிபி வந்து ரொம்ப முக்கியமானது. எப்படி வேர்ல்டு பேங்க் வந்து உலகத்துக்கே இருக்கிற மாதிரி நம்ம ஏரியாவில் நம்ம ரீஜனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1966 ஏற்படுத்தப்பட்டது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, வெரி குட், கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, மணிலா. ஸோ மணிலா எங்கே இருக்குது அப்படின்னா பிலிப்பைன்ஸில் இருக்குது. மணிலா, பிலிப்பைன்ஸ். வெரி குட். இதே மணிலாவில் இன்னொரு முக்கியமான ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. என்ன தெரியுமா? இதே மணிலாவில் முக்கியமான இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் அது சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சிறப்பு அந்தஸ்து கேட்டகரிக்கு வந்துடும். அதை யோசிங்க. அப்போது இந்த சிறப்பு அந்தஸ்து மாநிலங்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வந்துருச்சு அப்படின்னா அதனால் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் அந்த மாநிலங்களுக்கு? இப்போதைக்கு எத்தனை மாநிலங்கள் இந்தியாவில் வந்து சிறப்பு அந்தஸ்து மாநிலங்களாக இருக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. கீழ்கண்டவற்றில் எந்த மாநிலம் சிறப்பு அந்தஸ்து மாநிலம் கிடையாது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 11 ஸ்டேட்ஸ். அந்த 11 ஸ்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், நாகாலாந்து, இமாச்சல பிரதேசம், மணிப்பூர், மேகாலயா, சிக்கிம், திரிபுரா, அருணாச்சல பிரதேசம், மிசோராம், உத்தரகாண்ட், தெலுங்கானா. இப்போ நார்மலாக ஏதாவது ஒரு ஸ்கீம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். ஒரு ஸ்கீம் அப்படின்னா மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு 70% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க, 30% வந்து ஸ்டேட்ஸ் எடுத்துக்கணும். பட் இந்த சிறப்பு அந்தஸ்து அப்படின்னா 90% வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி மாநிலங்களுக்கு. எதை பேஸ் பண்ணி இது மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள். அதோட வறுமைனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தனிநபர் வருமானம் வந்து அந்த மாநிலங்களில் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்டேட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேட்டோட ஃபினான்சஸ் வந்து அந்தளவுக்கு சரியாக இருக்காது. அதுக்கப்புறம் ஹில்லி அண்ட் சேலஞ்சிங் டெரைனாக இருக்கும். அந்த மாநிலங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப மலைப்பாங்கானதாக இருக்கும். ரொம்ப ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் கிடையாது, ரொம்ப பார்டர் வந்து வேறு நாடுகளோட பார்டர் தொடர்புடையது. அந்த எல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்நிய நாடோடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் வச்சுருக்கிறாங்க. அது மாதிரி பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேர்ஸ்லியாக இருக்கும். ஸ்பேர்ஸ்லினா என்னது அப்படின்னா ரொம்ப பாப்புலேஷன் வந்து அதனுடைய அடர்த்தி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ பீகாருக்கு எல்லாமே கொடுக்குறதா இருக்கிறாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹில்லி டெரைன் ஜாகிரபிக்கலி ரொம்ப டிஃபிகல்ட் அந்த மாதிரி கேட்டகரியில் இல்லாததுனால இதுக்கு வந்து கொடுக்கல. ஸோ இன்னொன்று சொல்லியிருந்தேன், ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். இந்த மணிலா அப்படிங்கிறது பிலிப்பைன்ஸ் அது என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்லக்கூடிய IRRI, இன்டர்நேஷ்னல் சர்வதேச அரிசி ஆராய்ச்சி கழகம். தெலுங்கானாவுக்கு என்ன ரீசன் அப்படின்றாங்க. தெலுங்கானா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நான் சொன்ன இந்த ரீசனில் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா பிரிக்கப்பட்ட போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டெரைனும் கொஞ்சம் ஹில்லி அந்த டெரைன் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ரிசோர்ஸஸ் எல்லாமே பிரித்தது. தெலுங்கானா பிரித்ததுக்கு முக்கிய காரணமே அதுதான், சரிங்களா? ஸோ அது கொஞ்சம் ஃபோக்கஸ் அட்டென்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் பிரிக்கிறாங்க? இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா 5 புதிய மாவட்டங்கள் வந்து உதயமாக போகுது. நாளைக்கு 5 புதிய மாவட்டங்கள். ஸோ எதற்காக அது டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதுக்கு இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ பெரிய இதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. இப்போ ஈரோடு போன்ற மாநிலங்கள் ரொம்ப பெருசு இருக்கிறதுனால ஒரு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லா இடத்தையும் கவர் பண்ண முடியாது. அதே ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்டாக ஆக்கிட்டாங்க, பைஃபர்கேட்டட் பண்ணுறாங்க இல்லை ட்ரைஃபர்கேட்டட் பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணும்போது என்ன பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த முடியும். அதுக்கு ஒரு IAS ஆஃபீஸர்ஸ் ஒரு கலெக்டர் இருக்கும்போது அவங்களோட ஏரியா லிமிட்டட், அப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ், நிர்வாக வசதி. ஸோ நிர்வாக வசதி அப்படின்னா நிர்வாகம் நல்லா பண்ணால் என்னது மக்களுக்கு நிறைய சேவைகள் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான். ஸோ அந்த மாதிரி இதுக்கு தான் இந்த மாதிரி உத்தரகாண்ட், இந்த தெலுங்கானா, இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்கப்பட்டதுக்கு காரணமே அதுதான். 2000 வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 3 மாநிலங்கள் வந்து பிரித்தாங்க. பீகார்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா பீகார்லேருந்து என்னது அப்படின்னா
ஜார்க்கண்ட் மாநிலம் பிரித்தாங்க, மத்திய பிரதேசிலேருந்து சத்தீஸ்கர் மாநிலம் பிரித்தாங்க, உத்தரப்பிரதேசிலேருந்து உத்தரகாண்ட் அப்படிங்கிற மாநிலங்கள் பிரித்தாங்க. உத்தரகாண்டுங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹில்லி டெரைன், நிறைய பேர் வரமாட்டாங்க. இப்போ நீங்கள் இந்தியாவிலே நீங்கள் பார்த்தீங்க, இப்போ இந்தியா ஆஸ் அ ஹோல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே அந்தளவுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாத ஒரு ஏரியா இது அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்த் ஈஸ்டர்ன்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள்லாம் போக மாட்டாங்க. ஏன் வடகிழக்கு மாநிலங்கள்லாம் போக மாட்டாங்க அப்படின்னா, எல்லா பொலிட்டீஷியன்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மெயினாக அவங்க எதிர்பார்க்குறது என்னது, யாராக இருந்தாலும் ஓட் பேங்க். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோக்சபா சீட்ஸ் எல்லாம் கிடையாது, மக்கள் தொகையே ரொம்ப கம்மி. அதனால் அவங்க எல்லாமே எங்கே போய் எல்லாம் டெண்ட் அடிப்பாங்க, எல்லாமே உத்தரப்பிரதேசு, இந்த மாதிரி பிமாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பீமாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். பீமார்னு என்னன்னா சிக் மாநிலங்கள்னு சொல்லுவாங்க. பிமாரு, BIMARU, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை வந்து கிட்டத்தட்ட இந்த மாநிலங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸோ இந்தியா வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணமும் இந்த மாநிலங்கள் தான். இதெல்லாம் அன்டிவைடட் அப்படின்னு சொல்லலாம். பிமாரு அப்படின்னா ஹிந்தியில் என்ன பேர் அப்படின்னா, பிமாருனா ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக் அப்படின்னு அர்த்தம், நோய்வாய்ப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து நோய்வாய்ப்படுறது மாதிரி இருக்கிறதுக்கு இந்த முக்கிய மாநிலங்கள் தான் காரணம். இது என்ன அப்படின்னா, பிமாருங்கிறது ஒரு அக்ரானிம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஒரு வார்த்தையாக நம்ம சொல்ல முடியும். பிமாரு அப்படிங்கிறது இது ஒரு அப்ரிவேஷன், அக்ரானிம். அதனால தான் நம்ம வார்த்தையாக சொல்கிறதுனால இது அக்ரானிம். பிமாருங்கிறது BI ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பீகார், MA ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மத்திய பிரதேசம், R ஃபார் ராஜஸ்தான், U ஃபார் UP. இந்த 4 அன்டிவைடட்னு வச்சுக்கங்களேன். அன்டிவைடட் ராஜஸ்தான் பிரிக்கலை, அன்டிவைடட் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் அந்த பிமாரு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் இங்கே தான் இருப்பாங்க. இந்த ஏரியா அல்லது ஹிந்தி பெல்ட்னு சொல்லக்கூடிய ஏரியா, அங்கே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன், அது போதும் உங்களுக்கு வந்து வரக்கூடிய லோக்சபாவில் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு அப்படின்ட்டு. அதுக்கு முக்கியமாக நீங்கள் வந்து நார்த் ஈஸ்டர்ன் தேவை கிடையாது, ஈவன் சதர்ன் ஸ்டேட்ஸ் கூட நிறைய இது தேவை கிடையாது. ஏன்னா நம்மது வந்து பார்த்திங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோக்சபா சீட்ஸ் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கம்மி வென் கம்பேர் டு அதர் ஸ்டேட்ஸ். இதை எல்லாமே பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த லோக்சபா சீட்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா வரப்போகிறது வந்து எலெக்ஷன் வரப்போகுது இப்போது, சரிங்களா? இது வந்து எக்ஸாமில் ஒன்று அடிக்கடி கேட்பாங்க, இது கேட்கறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாப்புலேஷனை பேஸ் பண்ணி, எந்த பாப்புலேஷனை பேஸ் பண்ணி இப்போ ப்ரெசென்ட்லி வந்து பார்த்திங்கன்னா லோக்சபா இந்த தொகுதிகள்லாம் இருக்கிறது. இந்த லோக்சபா தொகுதிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் 39 தொகுதிகள் உண்டு. 40 நமக்கே அப்படின்னு எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இங்கே சொல்லுவாங்க. அந்த 40ங்கிறது என்னது அப்படின்னா ஒன்று சேர்த்துக்குவாங்க, ஒன்று என்னது அப்படின்னா பாண்டிச்சேரி. அப்போ இந்த 40 நமக்கே அப்படின்னு இங்கே சொல்லும்போது இங்கே 40 இருக்குது. பட் ஆல் ஓவர் இந்தியாவில் மொத்தம் எத்தனை தொகுதிகள் சொல்லுங்கள் பார்க்கலாம். மொத்தம் ஆல் ஓவர் இந்தியாவில் மொத்தம் எத்தனை பாராளுமன்ற தொகுதிகள் இப்போ எலெக்ஷன் நடக்க போதில்ல, இப்போ ஏப்ரலோ மேலேயோ எலெக்ஷன் நடக்க போகுது, 2024 எலெக்ஷன் இயர். இந்த எலெக்ஷனில் எத்தனை தொகுதிகளுக்கு நடக்க உள்ளது, மொத்தம் எத்தனை தொகுதிகள் உள்ளன சொல்லுங்கள் பார்க்கலாம். கரெக்டான கேட்குற கேள்விக்கு கரெக்டான பதில் நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க, அதில் என்ன தப்பு அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போது ஒருத்தவங்க வந்து 545 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 545ல் வந்து என்ன சேர்ந்துருக்கு அப்படின்னா அது கூட இப்போ கிடையாது, அதுக்கு அமெண்ட்மெண்ட் போட்டு அதையும் தூக்கிட்டாங்க, சரிங்களா? மொத்தம் எத்தனை தொகுதிகள்? டைம் கொடுக்குறேன், கண்டுபிடிங்க. வெரி குட். டோட்டல் லோக்சபா கான்ஸ்டிடுவன்சிஸ் இன் இந்தியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹோல் கண்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 543. நீங்கள் 545ன்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா 543 + 2. அந்த 2ங்கிறது யார் அப்படின்னா ஆங்கிலோ இண்டியன்ஸ். ஆங்கிலோ இண்டியன்ஸ் வந்து இப்போ இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது, சரிங்களா? ஸோ அது வந்து அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்து அது வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து திரும்ப அந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து திரும்ப அதுக்கு வந்து இது கொடுக்கல, அது ஆல்மோஸ்ட் இது பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோ ஆங்கிலோ இண்டியன் ரெப்ரசன்டேஷன்ஸ் நீடட் ஃபார் அ லோக்சபா. ஆங்கிலோ இண்டியன் ரெப்ரசன்டேஷன் இருந்தது தெரியுங்களா? அது வந்து என்ன ஆர்டிக்கல் தெரியுமா? ஆங்கிலோ இண்டியன் லோக்சபா வந்து 2 சீட்ஸ். அது என்ன ஆர்டிக்கல்? லோக்சபாவில் 2 சீட்ஸ் இருக்கும். இப்போ தமிழ்நாடு போன்ற சட்டமன்ற தொகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும், சரிங்களா? ஸோ அது வந்து என்ன ஆர்டிக்கல்? இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 331.
ஆர்டிக்கிள் 331. வெரி குட். ஸோ 331 வந்து இந்திய அரசியலமைப்பு ஆர்டிக்கிள் 331 என்ன சொல்லுது அப்படின்னா, பிரசிடெண்ட் வந்து 2 பேரை வந்து ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியை வந்து நாமினேட் பண்ணலாம், ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் மக்களவைக்கு நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்டிக்கிளை அபாலிஷ் பண்ண அந்த அமெண்ட்மெண்ட் என்ன, எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக, எந்த இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்த ஆர்டிக்கிளை அபாலிஷ் பண்ணிட்டாங்க? அபாலிஷ் ரிசர்வ்டு சீட்ஸ் ஃபார் ஆங்கிலோ இந்தியன் இன் பார்லிமெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் இந்தியா. பாராளுமன்றத்தும் கிடையாது, சட்டமன்றத்தும் கிடையாது. அது எந்த சட்ட திருத்தம் அப்படின்னா 2020 வந்த 104வது சட்ட திருத்தம். 104வது சட்ட திருத்தம். இதுவரைக்கும் மொத்தம் எத்தனை கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் தெரியுமா இந்தியாவில்? இதுவரைக்கும் மொத்தம் எத்தனை முறை இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டுள்ளது இன்னைக்கு தேதி வரைக்கும்? வெரி குட். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 106வது. இந்த 106வது அப்படிங்கிறது செப்டம்பர் 2023 கடைசியாக கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இது எது சம்மந்தப்பட்டது அப்படின்னா, 1/3 ஆஃப் த சீட்ஸ், 1/3 லோக்சபாலையும் சட்டமன்ற தொகுதிகளிலும் பெண்கள் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 இயர்ஸ்க்குள்ளே அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஃப்ரேம் தான் சொல்லியிருக்கிறாங்க. விமன் ரிசர்வேஷன்ஸ் இம்மீடியட்டாக கிடையாது. இந்த 2024 எலெக்ஷன்லேயே பண்ண போகிறாங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ அது என்ன ஆர்டிக்கிள் அப்படின்னா 330A. 330Aங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான இடஒதுக்கீடு வந்து லோக்சபாவில் 330A. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு வந்து 332A. 330Aங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லோக்சபாவில், மக்களவையில் 1/3 பெண்களுக்கு. இங்கே இருக்குல்ல மாநில சட்டமன்றத்தில், 1/3 பெண்களுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 332A ஆர்டிக்கிள். 332A ஆர்டிக்கிள். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாவிக். வாட் இஸ் நாவிக்? நாவிக்னா என்ன? நாவிக் அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாவிக் அதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன? நேவிகேஷன். நேவிகேஷன் இன் இந்தியன் கான்ஸ்டலேஷன். இது என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடஞ்சுட்டின்னு சொல்லுவாங்க தமிழில். இடஞ்சுட்டி. இப்போ நம்ம வந்து கூகுள் ஜிபிஎஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த ஜிபிஎஸ்ங்கிறது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், அதுதான் இடஞ்சுட்டி. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிபிஎஸ்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நம்மளுடைய இண்டிஜினஸ் இன்வென்ஷன். இது யார் டெவலப் பண்ணியிருக்கிறா அப்படின்னா, திஸ் இஸ் டெவலப்டு பை இஸ்ரோ, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். இஸ்ரோங்கும் போது ரொம்ப முக்கியமானது. இஸ்ரோ எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது? எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். இஸ்ரோ வந்து 1969. வெரி குட். ஆகஸ்ட் 15. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோவால் ஆரம்பிக்கப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் இஸ்ரோவோட கமர்ஷியல் விங், இஸ்ரோவோட வணிக நிறுவனம். இஸ்ரோவோட வணிக நிறுவனம் தெரியுமா? இந்த வணிக நிறுவனம் மூலமாக தான் நமக்கு நிறைய அந்நிய செலாவணி கிடைக்குது, நிறைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் கிடைக்குது, ஃபாரெக்ஸ் ரிசர்வ் கிடைக்குது இந்த வணிக நிறுவனம் மூலமாக. அந்த இஸ்ரோவோட வணிக நிறுவனம் என்ன? இஸ்ரோ வந்து முக்கியமாக நம்ம வந்து வேர்ல்டு லீடர் இன் லான்ச்சிங் PSLV சேட்டலைட்ஸ், போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இதில் வந்து நம்ம வேர்ல்டு லீடர். நம்மளை மாதிரி யாருமே டெக்ஸ்ட் புக் ப்ரிசிஷனில் யாருமே லான்ச் பண்ண முடியாது. நம்மளை மாதிரி சீப்பாகவும் குறைஞ்ச ரேட்டுக்கும் லான்ச் பண்ண முடியாது. அதனால தான் நிறைய நாடுகளோட சேட்டலைட்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். அமெரிக்காவோட சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணோம், ஜப்பானோட சேட்டலைட்ஸ் நம்மகிட்ட கொடுப்பாங்க, சரிங்களா? ஏன்னா நம்ம பர்ஃபெக்டாக PSLVயில் நம்ம நம்பர் 1. அதெல்லாம் எதன் மூலமாக வருது அப்படின்னா, இந்த வணிக நிறுவனம் மூலமாக. இந்த வணிக நிறுவனத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ஆண்ட்ரிக்ஸ் கார்பரேஷன். ஆண்ட்ரிக்ஸ்ங்கிறது இஸ்ரோவோட வணிக நிறுவனம். இந்த ஆண்ட்ரிக்ஸ் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1992 ஆரம்பிக்கப்பட்டது.
இதனுடைய குறிக்கோள் என்ன, இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா ப்ரொமோட் இஸ்ரோவோட ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, இஸ்ரோவோட ப்ராடக்ட்ஸ், சர்வீசஸ், டெக்னாலஜிஸ் இது எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணக்கூடியது. இஸ்ரோவின் சேவைகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் அதெல்லாம். ஸோ இதன் மூலமாகத்தான் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு சேட்டலைட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணோம். இந்தியா வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க தெரியுமா? இஸ்ரோ வந்து வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க. இஸ்ரோ எத்தனை சேட்டலைட் லான்ச் பண்ணி ரெக்கார்ட் பண்ணாங்க தெரியுங்களா? இஸ்ரோ எத்தனை சேட்டலைட் லான்ச் பண்ணி அந்த ரெக்கார்டு பண்ணாங்க, வேர்ல்டு ரெக்கார்டு. அது அவ்வளோ சேட்டலைட்ஸ் வந்து யாரும் இது வரைக்கும் லான்ச் பண்ணதே கிடையாது, வேர்ல்டு ரெக்கார்டு. ஸோ இஸ்ரோ வந்து 104 சேட்டலைட்ஸ், 104 செயற்கைக்கோள்களை வந்து ஒரே இதில், அது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எல்வி, நான் சொன்னேன்ல பிஎஸ்எல்வி 37 மூலமாக லான்ச் பண்ணாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு. இது எப்போ அப்படின்னா சிலதெல்லாம் தேதியோடு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. February 15, 2017. ஸோ பிஎஸ்எல்வி 37 மூலமாக இது வந்து வேர்ல்டு ரெக்கார்ட். ஓகே, ஸோ நான் இப்போ நாவிக் வருவோம் நம்ம. ஸோ இந்த நாவிக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளில் வந்து தனியாக ஓனாக வச்சுருக்கிறாங்க நிறைய பேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபிஎஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா, ஜிபிஎஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸோடது ஜிபிஎஸ். கூட ஒரு தடவை மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்கில் கேட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நாவிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ ஜிபிஎஸ், GLONASS இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் ஏஜென்சி மூலமாக நடத்தப்படுகிறது. நம்மது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மோர் அக்யூரேட். அது வந்து பார்த்திங்கன்னா உலக லெவலில் எல்லாத்தையும் கவர் பண்ண. நம்மது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சுற்றி இந்தியா கடற்கரையிலிருந்து ஒரு 1500 கிலோமீட்டர் வரைக்கும் கவர் ஆகும். அக்யூரசி அதிகம். இது வந்து ஃபுல்லி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஃபுல்லி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இப்போ அதெல்லாம் கிடையாது. அங்கே யூஎஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த ரஷ்யாவிலையும் அமெரிக்காவிலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் அந்த பாதுகாப்புத்துறை இருக்குல்ல, அவங்கக்கிட்ட இருக்கும், அவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க. நம்மகிட்ட அப்படி கிடையாது. இது வந்து ஃபுல்லாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது. அடுத்து பிஎம் வாணி. இந்த பிஎம் வாணினா என்ன திட்டம்? பிஎம் வாணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன? பிஎம் வைஃபை ஆக்சஸ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். ஸோ இதுதான் பிஎம் வாணி அப்படிங்கிறதோட அதோட எக்ஸ்பேன்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே டிசம்பர் 2020 லான்ச் பண்ணாங்க. டிசம்பர் 2020. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஸ்மால் கஸ்டமர், ஒரு கடை வச்சுருக்குறாங்க, ஒரு ஷாப்கீப்பராக இருக்கலாம், டீ ஸ்டால் ஓனராக இருக்கலாம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைஃபை ஹாட்ஸ்பாட் வச்சுட்டு இந்த இன்டர்நெட் சர்வீஸை வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு வழங்கலாம். ஸோ அதன் மூலமாக இது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதற்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேருக்கு நெட் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ரூரல், ரிமோட் ஏரியாஸ் இதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கீம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பிஎம் வாணி. ஸோ பிஎம் வாணி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க நீங்கள் சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வைஃபை ஆக்சஸ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் இது சம்மந்தப்பட்டது. செப்டம்பர் 2023 பிரைம் மினிஸ்டர் லான்ச்ட் ஒன் நேஷன். நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாமே ஒன் நேஷன் கார்டு. எலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரே எலெக்ஷன், அந்த ஒன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஒன் நேஷன் ஒன் ஃபர்டிலைசர், எல்லா இடத்துலையும் ஒரே காஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்கீமை வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணாங்க. ஒன் நேஷன் ஒன் ஃபர்டிலைசர் அப்படிங்கிற அந்த ஸ்கீமை. அடுத்து வாட் இஸ் R21 மேட்ரிக்ஸ் எம். இது என்னது? R21 மேட்ரிக்ஸ் எம். இது என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஹூ அப்ரூவ் பண்ண. ஹூனா என்னது? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது? ஜெனீவா. இந்த ஹூ அப்ரூவ் பண்ண மலேரியா வேக்சின், தடுப்பு மருந்து. இது யார் ப்ரொடியூஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சீரம் இன்ஸ்டிடியூட் இந்தியா அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட். செரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா எங்கே இருக்குது கேட்பாங்க. இந்த செரம் இன்ஸ்டிடியூட் இருக்குல்ல, இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, திஸ் இஸ் லொக்கேட்டட் இன் பூனே.
This is located in Pune. So Serum Institute, India. இந்த ரெண்டு விதமான வேக்சின் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் டயத்தில் வந்து நமக்கு இந்தியாவில் வந்து கிடச்சிது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவேக்சின், இன்னொரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவிஷீல்டு. இதோட டிஃப்ரென்ஸ் என்ன? யூபிஎஸ்சியில் கூட கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ ஜென்ரலாக இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் என்ன, இது யார் யார் மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்க? கோவேக்சின், கோவிஷீல்டு, how it is different from each other. கோவேக்சின் வந்து யார் டெவலப் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மைக் வச்சுருந்தேன். ஓகே, கோவேக்சின் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பேஸ்டு கம்பெனி, பாரத் பயோடெக் அப்படிங்கிற நிறுவனம். இந்த பாரத் பயோடெக் அப்படிங்கிற நிறுவனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோவேக்சின் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து இன் அசோசியேஷன் வித் ஐசிஎம்ஆரோட உதவியுடன் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அண்டு என்ஐவின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி. இந்த நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி எங்கே இருக்குது? நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி எங்கே இருக்குது அப்படின்னா பூனேயில் இருக்குது. இது வந்து ஐசிஎம்ஆரோட ஃபண்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட். பாரத் பயோடெக், இந்த பாரத் பயோடெக் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? இது ஹைதராபாத். இப்போ ஏற்கனவே சொன்னேன் நான், ஹைதராபாத்தில் இருக்கக்கூடியது தான் பாரத் பயோடெக். அதே மாதிரி இந்த ஐசிஎம்ஆர் அப்படிங்கிறது ஒரு ப்ரீமியர் ஆர்கனைசேஷன், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான மெடிக்கல் சம்மந்தப்பட்டது எல்லாமே இதற்கு கீழே, இந்த பரிவு கீழே தான் வரும். இப்போ எப்படி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா விதமான இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் யார் கீழே வரும்? எல்லா விதமான ஐஆர்டிஏக்கு கீழே வரும். அது மாதிரி டெலிகாம் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் எது கீழே வரும்? அண்டர் த பரிவி ஆஃப் என்னது? அதோட வாட்ச் டாக் யார் அப்படின்னா ட்ராய் அப்படிங்கிறது வாட்ச் டாக். ஸோ அந்த மாதிரி மெடிசின் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐசிஎம்ஆர்னு சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். ஐசிஎம்ஆர் அப்படிங்கிற இந்த பாடி வந்து எப்போ வந்து ஆரம்பிக்கப்பட்டது? ஐசிஎம்ஆர், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், 1911 ஆரம்பிக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு அதனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ரிசர்ச் ஃபண்ட் அசோசியேஷன் அப்படின்னு பேர் இருந்தது. அதுக்கு பின்னாடி தான் அதனுடைய பேர் வந்து ஐசிஎம்ஆர் என்று மாற்றப்பட்டது. நாசாவோட ஒரு மிஷன், அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சைக் அப்படின்னு சொல்லுவாங்க, SYCH. இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா எதற்காக போகுது அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இதே பேர் உள்ள ஒரு ஆஸ்ட்ராய்டு, அந்த ஆஸ்ட்ராய்டை ஸ்டடி பண்ண போகுது. வாட் ஆர் ஆஸ்ட்ராய்ட்ஸ்னால் என்ன? உங்களுக்கு ஜிகேல கேட்பாங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஆஸ்ட்ராய்டுனா தமிழில் என்ன? வாட் ஆர் ஆஸ்ட்ராய்ட்ஸ்? கோவிஷீல்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெவலப்டு பை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி டெவலப் பண்ணாங்க. கோவிஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90% வந்து எஃபெக்டிவ். கோவேக்சின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெஸ்ஸர் எஃபெக்டிவ். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரவுண்ட் 80% வந்து, அதுக்கும் இதுக்கு வந்து 80% டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் பேசிக்கலி அந்த மேனுஃபேக்சரிங் டிஃப்ரென்ஸ். இது ரெண்டில் எது பெட்டர் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். சரிங்களா? ஸோ கோவிஷீல்டு பெட்டரா, கோவேக்சின் பெட்டரா அப்படிங்கிறதுல வந்து இருக்குது. ஸோ இப்போ கோவிஷீல்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வைரல் சம்மந்தப்பட்டது, வைரல் வெக்டாருக்குரிய வேக்சின். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வைரஸோட அந்த ஸ்ட்ரெயின் இருக்கும் தெரியுங்களா, ரொம்ப வீக்காக இருக்கக்கூடியதை வச்சு நார்மலாக நம்ம பண்ணுவோம்ல வேக்சின்ஸ், அந்த டைப்பில் பண்ணக்கூடியது. கோவேக்சின் வந்து பார்த்திங்கன்னா இன்ஆக்டிவேட்டட் SARS-CoV-2 ஸ்ட்ரெயின் வச்சு பண்ணக்கூடியது வந்து இது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போட்டது வந்து பார்த்திங்கன்னா கோவிஷீல்டு அதிகமாக போனது. கோவேக்சின் வந்து அதற்கு அடுத்து பண்ணது. ரொம்ப அந்தளவுக்கு நீங்கள் வேக்சின் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேக்சின் போட்டாங்க அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். 2 டைம்ஸ் போட்டிருப்பீங்க பாருங்கள். உங்களே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கோவிஷீல்டு தான். ஒரே ஒருத்தர் 2 பேர் தான் கோவேக்சின் சொல்லியிருக்கீங்க. அதுதான் இந்தியாவில் வந்து அதிகமாக பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கோவிஷீல்டு. ஆரம்பத்தில் இந்த ஏர்லியாக வேக்சின் வந்துச்சுல, ஏர்லியில் வேக்சின் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கோவேக்சின். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து கோவிஷீல்டு. இந்த ரெண்டுமே இப்போ 2 டோஸ் போடும்போது ரெண்டுமே ஒரே டோஸாக தான் இருக்கணும். ஒன்று கோவேக்சினாக இருக்கணும், இல்லைனா கோவிஷீல்டாக இருக்கணும்.
அடுத்து சரஸ்வதி சம்மன் அப்படிங்கிற விருது யார் கிடைச்சது தெரியுமா? சரஸ்வதி சம்மன். சில சமயம் இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இந்த சரஸ்வதி சம்மன் விருது யார் கொடுக்குறா அப்படின்னு கேட்பாங்க. இந்த சரஸ்வதி சம்மன் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா கே பிர்லா ஃபவுண்டேஷன். 2022க்கான விருது, 2022க்கான விருது வந்து யாருக்கு கிடைத்தது? இது வந்து அவருடைய சுயசரிதை எழுதினவருக்கு கிடைச்சது. தமிழ்நாட்டை சேர்ந்தவர். சூரிய வம்சம், அந்த பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்லலாம், அவங்களே எழுதுனது தானே. யார் அப்படின்னா தமிழ் ரைட்டர் சிவசங்கரி. தமிழ் ரைட்டர் சிவசங்கரி அவர்களுக்கு தான் சூரிய வம்சம் அப்படிங்கிற அவங்களுடைய ஞாபகங்கள், அவங்களுடைய லிட்ரரி, அவங்களுடைய அனுபவங்களை எழுதின அந்த தொகுப்புக்கு தான் கே பிர்லா ஃபவுண்டேஷனோட சரஸ்வதி சம்மன் அந்த விருது வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டது. நார்மன் போர்லாங் ஃபீல்டு. இந்த நார்மன் போர்லாங்கை பற்றி தெரியுமா? நார்மன் போர்லாங் ஃபீல்டு அவார்டு. இந்த நார்மன் போர்லாங் ஃபீல்டு அவார்டு அப்படிங்கிறது எதற்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரில் பண்ணக்கூடிய இன்னோவேட்டிவ், ஏதாவது பிரெத் டேக்கிங், ஏதாவது ரிசர்ச் அந்த இது கொடுக்கக்கூடியது. இந்த நார்மன் போர்லாங் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, இவர் தான் கன்சிடர் டு பி த ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க. வெரி குட், நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவார். இவருக்கு 1970 இதற்காக நோபல் பிரைஸ் கிடைச்சது. இவர் வந்து ரிசீவ்டு நோபல் பிரைஸ் 1970 இவர் கிடைச்சது. இந்த நார்மன் போர்லாங் ஃபீல்டு மெடல் 2023 யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா சுவாதி நாயக் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. நார்மன் போர்லாங் ஃபீல்ட் அவார்டு. இவங்க வந்து ஒடிசாவை சேர்ந்தவர். ஒடிசா. இவங்க இப்போ சயின்டிஸ்டாக இருக்கிறாங்க. இவங்க வந்து இப்போ எங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா IRRI. இப்போ தான் நான் சொன்னேன் IRRI எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட், சர்வதேச அரிசி ஆராய்ச்சி நிலையம், பிலிப்பைன்ஸ், அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3வது இந்த பரிசை வாங்கக்கூடிய 3வது இந்தியன். மற்ற 2 பேர் யார் அப்படின்னா 2012 ஆதித்தி முகர்ஜி, 2022 மகாலிங்கம் கோவிந்தராஜ். இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க. அடுத்து சிரஸ்தா. திட்டங்கள்லாம் கேட்பாங்க. எதற்காக அந்த திட்டம்? SHRESHTA, சிரஸ்தா. இந்த சிரஸ்தா ஸ்கீம் இது எதற்கான ஸ்கீம்? இது வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், சமூக நீதி, அதற்கான மத்திய அமைச்சகம் இருக்குல்ல, சமூக நீதிக்கான மத்திய அமைச்சகம். சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல், எம்பவர்மெண்ட்னா அதிகாரமளித்தல், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தலுக்கான அமைச்சகம். அவங்க தான் இந்த ஸ்கீமை வெளியிடுறாங்க, இந்த திட்டம். இதோட மெயின் இது என்ன அப்படின்னா, ப்ரொவைடிங் ஹை குவாலிட்டி எஜுகேஷன்ஸ், தரமான கல்வியை கொடுப்பது. யாருக்கு அப்படின்னா SC ஸ்டூடெண்ட்ஸுக்காக, ஷெட்யூல்ட் காஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்கள், ஷெட்யூல்ட் காஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய அந்த திட்டம் தான் என்னது அப்படின்னா சிரஸ்தா அப்படிங்கிற அந்த திட்டம். மேரா கவுன் மேரி தரோகர். ஸோ இது என்ன ப்ரோக்ராம்? ஸோ இது என்ன திட்டம்? இது என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களோட வரைபடங்கள், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், இதை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இன்டகிரேட் பண்ணக்கூடியது. இதுக்கான திட்டம் தான் அந்த திட்டம். அது மட்டும் கிடையாது, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கலைகள் இருக்குல்ல, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், இதை எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த திட்டத்துக்கு பேர் தான் மேரா கவுன்
மேரி தரோகர் திட்டம், NAYI நாயி சேட்னா 2.0 ஸ்கீம். ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், கிராம மேம்பாட்டுக்கான மத்திய அமைச்சகம் இருக்குல்ல, ஸோ அதற்கானது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ் இருக்குல்ல, ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ், அதாவது ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ்னால் என்ன அப்படின்னா குறிப்பாக பெண்கள், இந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாலின ரீதியாக தாக்குதலுக்கு உட்படுத்துகிறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு அதில் பாதிக்கப்படுறவங்களை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அதற்குரிய அந்த கேம்பெயின் அதெல்லாம் பண்ணக்கூடியதான் இந்த இது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணக்கூடியது, எஸ்பெஷலி ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ் அமாங் SHG மெம்பர்ஸ்க்காக. SHGனா யார்? செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பர்ஸ், சுய உதவிக்குழு இருக்காங்கள்ல, அந்த சுய உதவிக்குழுவோட உறுப்பினர்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய இந்த திட்டம் தான் இந்த நாயி சேட்னா 2.0. ஸோ ஓகே, என்ன கேட்டிருக்கீங்கன்னா SHGனா என்னன்னு கேட்டிருக்கீங்க. SHGனா செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு என்னதுன்னா சுய உதவிக்குழு. மோஸ்ட்லி சுய உதவிக்குழுவில் யார் இருப்பாங்கன்னா பெண்கள் இருப்பாங்கள்ல, ஒவ்வொரு கிராமத்துலேயும் சுய உதவிக்குழு. அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் எக்கனாமிக்கல், இப்போ அவங்களுக்குள்ள ஒரு லோன் கிடைக்கிற மாதிரி இது பண்ணிக்குவாங்க. கிட்டத்தட்ட ஒரு கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் மாதிரி எல்லா இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மைக்ரோ கிரெடிட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. முகமது யூனுஸ் அப்படிங்கிறவர் தான் இது வந்து இந்த மாதிரி மைக்ரோ கிரெடிட் அப்படிங்கிறத வந்து பங்களாதேஷை சேர்ந்தவர், அவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த இதில் தான் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய சுய உதவிக்குழு வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்து இந்தியாவோட ஜல் சக்தி. இந்தியாவோட ஜல் சக்தி அந்த மினிஸ்டர் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 4.4 lakh லாஸ்ட் ஸ்லைடு, ஓகே இதுவா? ஸோ ஜல் சக்தி மினிஸ்ட்ரி அந்த அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 4.4 lakh வில்லேஜஸ், 4.4 லட்ச கிராமங்கள், அதாவது 75% கிராமத்தில் 75% கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ODF ப்ளஸ் கேட்டகரியை அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. ODF அப்படின்னா என்னதுன்னா ODF ஓப்பன் டீஃபிகேஷன் ஃப்ரீ. ஓப்பன் டீஃபிகேஷனாக என்னது அப்படின்னா பொதுவெளியில் மலஜலம் கழித்தல். அந்த பொதுவெளியில் மலஜலம் கழித்தல் இல்லாத கிராமங்களாக 75% ஆயிருக்கு. ப்ளஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா அடுத்த கேட்டகரி, அது மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் துப்புரவு, சானிடேஷன் மற்றும் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இதுவும் அங்கே பண்ணியிருக்கிற எல்லா கிராமத்துலேயும் பண்ணியிருக்காங்க. சானிடேஷன் சுகாதாரம், துப்புரவு, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஸோ அதான் ODF ப்ளஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகரி சொல்லுவாங்க. அடுத்து கிராம் மன்சித்ரா, இது ஒரு ஆப். இந்த கிராம் மன்சித்ரா ஆப்னா தெரியும், இது வந்து ஒரு செயலி. இந்த செயலி எந்த அமைச்சகம் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தொடர்புடையது. பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அனுப்பப்பட்டிருக்கும். தமிழ் மீடியம் ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷ் மீடியம் டெய்லி பேசிஸில் ஒரு 4 pages வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 4 pages கிட்ட வந்து கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ், MCQ டைப் கொஷின்ஸ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் வித் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். இது எல்லாமே அப்புறம் மந்த்லி உங்களுக்கு கம்பைல் பண்ணியும் உங்களுக்கு வழங்கப்படும். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இந்த வாய்ஸ் நோட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து டெய்லி பேசிஸில் அனுப்பிச்சிட்ருப்பாங்க. பழைய வாய்ஸ் நோட்ஸ் எல்லாமே டெலிகிராம் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். எனக்கு டெலிகிராம் சேனலில் அந்த இதில் நான் ஜாயின் பண்ணலை, இப்போ புதுசாக நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் உடனே வந்து இந்த நம்பருக்கு 98093 அதுக்கு வந்து டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். டெலிகிராம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மாதிரி ஒரு ஆப், புதுசாக உள்ளவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த டெலிகிராமில் மெசேஜ் பண்ணலாம். டெலிகிராம் வந்து ஃபார் பெட்டர் தென் வாட்ஸ்அப். டெலிகிராம் அப்படிங்கிற அந்த ஆப் வந்து சர்வர் பேஸ்டு, அதில் எப்போவுமே டேட்டா எப்போவுமே இருக்கும். உங்கள் மெயிலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான், எங்கே வேணாலும் உங்கள் மெயிலை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், எத்தனை வருஷம் ஆனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.
வாட்ஸ்அப்பில் அப்படி கிடையாது. நீங்கள் அதை வந்து பேக்கப் எடுத்திருந்தால் மட்டும்தான். இல்லை டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னா மொபைல் தொலைஞ்சு போச்சுனாலே திரும்ப ரெக்கவர் பண்ண முடியாது. பட் டெலிகிராம் மெசேஜ் அப்படி கிடையாது. சர்வர் பேஸ்டு இமெயில் மாதிரி ஸோ அதில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம நூற்றுக்கணக்கான வாய்ஸ் நோட்ஸ் இதெல்லாமே அதில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் கேட்டுக்கலாம். டேக் நோட்ஸ் அண்ட் யூட்டிலைஸ் இட். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ஆப், இந்த செயலி கிராம் மச்சித்ரா அப்படிங்கிறது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குரியது அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டுக்குரியது. இது கிராம பஞ்சாயத்து இருக்குல்ல, அதற்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே இதில் டீட்டெயில்டாக இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து பஞ்சாயத்து ராஜ் சம்மந்தப்பட்ட ஒரு செயலி. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அக்டோபரில் லார்ஜஸ்ட் ஹிந்து டெம்பிள் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. எங்கே? லார்ஜஸ்ட் ஹிந்து டெம்பிள், PAPS, சுவாமி நாராயண். ஸோ இந்த டெம்பிள், லார்ஜஸ்ட் டெம்பிள் வந்து எங்கே ஓப்பன் பண்ணாங்கன்னா USA. இடத்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ராபின்ஸ்வில்லி, நியூ ஜெர்சியில். இப்போ நமக்கு தெரியும் நம்ம ஒவ்வொருக்கும் நிறைய பேர் இருக்குது. ஆப்ரேஷன் விஜய்ங்கிறதுக்கு நிறைய பேர் இருக்குது. இப்போ ஆப்ரேஷன் விஜய் அப்படிங்கிறதுக்கு என்ன பேர்? இது என்ன திட்டம்? இப்போ இந்த ஆப்ரேஷன் விஜய் அப்படிங்கிற திட்டம் என்னது? ஆப்ரேஷன் விஜய் வாட் இஸ் அ இனிஷியேட்டிவ் அப்படின்னா நமக்கு தெரியும். இப்போ இஸ்ரேலில் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. இஸ்ரேல், ஹமாஸ், பாலஸ்தீன் அங்கெல்லாம் வார் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அங்கே பாதிக்கப்பட்ட இந்திய குடிமக்களை வந்து சேஃபாக இந்தியா கொண்டு வரதுக்குரிய அந்த திட்டம் தான் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் விஜய். ப்ரீவியஸ் ஸ்லைடு, இந்த ஸ்லைடா இதுக்கு முந்தின ஸ்லைடா? இப்போ ரீசெண்டாக 8th wonder ஆஃப் த வேர்ல்டு, மொத்தம் நமக்கு தெரியும் மொத்தம் 7 உலகின் 7 அதிசயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 8வது அதிசயம் அது எது? நம்ம சோழர்களுடன் தொடர்புடையது. 8வது அதிசயம் இட்டாலியோட பொம்பை அப்படின்னு சொல்லக்கூடியதை பீட் பண்ணிட்டு வந்திருக்கு. எது அப்படின்னா கம்போடியாவில் இருக்கக்கூடிய என்னது ஆங்கோர் வாட்டுங்கிற அந்த கோயில் இருக்குல்ல, அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க. அது ஒரு காட்டுக்குள்ளே இருந்த கோயிலை அப்புறம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த கோயில் தான் வந்து பார்த்திங்கன்னா 8வது உலக அதிசயமாக இப்போதைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஆங்கோர் வாட் டெம்பிள்.